எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தலைப்பு, நம்மை கட்டுப்படுத்துவது யார்? இப்போ நமக்கு நாம சில கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். நம்முடைய வீடுகளில் மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன? குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் வீட்டில் இருக்கும் நிலையில் பயன்படுத்தாத அறைகள் எத்தனை உள்ளன? நம்முடைய சமையல் அறையில் உள்ள அலமாரியில் வருடத்தில் ஒரு முறை கூட பயன்படுத்தாத பாத்திரங்கள் எத்தனை உள்ளன? சாதாரணமாக பயன்படுத்த முடியாத அதிக விலை மதிப்பு கொண்ட பாத்திரம் ஏதாவது அதில் இருக்கா? வீட்டு சாமான்களை வாங்க கடைக்கு செல்லும்போது தேவையான பொருள்களின் பட்டியலை நாம் தயார் செய்து செல்கிறோமா? அத்தியாவசியம், அவசியம், அனாவசியம் என்று தரம் பிரித்து பார்த்திருக்கிறோமா? அண்டை வீட்டார், உறவினர் வீடுகளில் உள்ள வசதிகள், பொருட்கள், வாழ்க்கை முறை ஆகியன நம்மளை கவர்ந்திருக்கின்றனவா? அங்கு காணப்படும் புதிய புதிய சாதனங்களும் சௌகரியங்களும் நம்மிடமும் இருக்க வேண்டும் என கருதுகின்றோமா? இது போன்ற பல்வேறு கேள்விகளை இன்று நாம் நம்மிடமே கேட்க வேண்டியதுள்ளது. காரணம், நமது வாழ்வின் மீதான நமது பிடிமானம் வலுவிழந்து வருகிறது. இன்று நம்மை கட்டுப்படுத்துவது நாம் அல்ல, வியாபார சந்தை. அதனை உருவாக்குவது லாப நோக்கத்தை தவிர வேறு எந்த விழுமங்களும் இல்லாத பெரும் தொழில் அதிபர்கள்தான். அவர்கள் நம்மை அடிமைப்படுத்திட பயன்படுத்தும் முக்கியமான வலிமையான சாதனம் விளம்பரங்கள் ஆகும். விளம்பரங்கள் இன்று மக்கள் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. நாளிதழ்கள், வார மாத இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம், திரைப்படம், விளம்பர பலகைகள் ஆகியவற்றின் மூலம் விளம்பரங்கள் நமக்கு முன்னால் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. அன்றாட வாழ்வில் நம் அனுமதி இல்லாமலேயே அவை நுழைந்து விடுகின்றன. அவை நம்மை மிக அதிகமாக வசீகரிக்கின்றன. நமது ஆழ்மனதில் கூட சலனங்களை ஏற்படுத்துகின்றன. அவற்றின் பின்னால் உற்பத்தி பொருட்கள் நமது வாழ்வில் நுழைய முயல்கின்றன. விளம்பரங்கள் பல சமயங்களில் நமது ஆசைகளை தூண்டுகின்றன. அவை நம்முடைய மனதில் புதிய பல மோகங்களை வளர்க்கின்றன. சிந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் அவற்றை பெற வேண்டும் என்ற பேராசையை உருவாக்குகிறது. இவ்வாறு தான் நாம் இன்று புதிய புதிய தேவைகளின் அடிமைகளாக மாறியுள்ளோம். முற்றிலும் அனாவசியமானவைகள் கூட இன்று அவசியம்தான் என்ற எண்ணத்தை உருவாக்க விளம்பரங்களால் மட்டுமே முடிகிறது. நம்மை நமக்காக இல்லாமல் ஆக்குவதற்கு விளம்பரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை இன்று நம்மை வேறொன்றாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றன. கவர்ச்சியான விளம்பரங்கள் நமது சிந்தனையை கெடுக்கின்றன. பாரம்பரியத்திலிருந்து நம்மை திசை திருப்பி விடுகின்றன. வாழ்வின் அனைத்து துறைகளிலும் ஊடுருவுகின்றன. நாம் என்ன சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், என்ன அருந்த வேண்டும், எந்த பாத்திரத்தில் அருந்த வேண்டும், என்ன உடை அணிய வேண்டும், தலையில் எதை தேய்க்க வேண்டும், முடியை எவ்வாறு சீவ வேண்டும், எந்த பிரஷ்ஷால் எந்த பர்பஸை கொண்டு பல் துலக்க வேண்டும், முகத்தை எவ்வாறு அழகுபடுத்த வேண்டும், எந்த அழகு சாதன பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், குளிப்பதும் நடப்பதும் இருப்பதும் படுப்பதும் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிறிதும் பெரிதுமான விஷயங்கள் அனைத்தையும் தீர்மானிப்பது இந்த விளம்பரங்களே. அவற்றை கற்பிப்பதும் சமூகத்தை அங்கீகரிக்க வைப்பதும் வசீகரமான விளம்பரங்களே. எனவே இன்று அதிக நபர்களின் விருப்பங்களையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்துவது விளம்பரங்கள்தான். பழக்க வழக்கங்களையும் பரிமாற்ற முறைகளையும் நிச்சயிப்பது அவைகள்தான். நமது சமூகத்தில் இன்று அந்தஸ்தின் அடையாளங்களை நிர்ணயிப்பது பணம் மட்டுமே என்ற ஒரு நிலை இன்று உருவாகிவிட்டது. திருப்திகரமான தாம்பத்தியமும் பாதுகாப்பான குடும்ப வாழ்வும் கூட கடைகளில் வாங்கக்கூடியவையே என்ற உணர்வை அவை ஏற்படுத்தியுள்ளன. அண்டை வீட்டாரை போராமையரை செய்யும் வித்தையை அனைவருக்கும் கற்றுத்தந்துள்ளன. அதனால் சமூகத்தில் இன்று அன்பு, கருணை போன்ற நற்குணங்களுக்கு பதிலாக பகைமை மற்றும் பொறாமை குணங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறாக விளம்பரங்கள் நமது வாழ்வின் போக்கையே மாற்றியுள்ளன. ஒழுக்க விளிம்புகளை சிதைத்துள்ளன. பல நபர்களின் மனங்களில் உள்ள மாதிரிகள் விளம்பரங்களில் காணப்படுகின்ற பிம்பங்கள்தான். அதன் விளைவாக அழகு பற்றிய கண்ணோட்டத்திலும் தனிநபர் ஆளுமையிலும் வேற்றுமைகள் மறைந்து ஒரே மாதிரியான கண்ணோட்டம் அதிகரித்து வருகிறது. மனிதனின் முதன்மை தேவைகளுக்கு விளம்பரங்களில் இடம் கிடைப்பதில்லை. ஆர்ப்பாட்ட வாழ்விற்கு தேவையான ஆடம்பர பொருள்களுக்கே அவற்றில் இடம் கிடைக்கின்றது. அவை அனைத்தும் தேவையானவை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவற்றை பெற இயலாமல் போனால் அது ஒரு பெரிய குறைபாடு என கருதச் செய்கிறது. இவ்வாறு அனைவரையும் ஆடம்பர பேர் வழியாக ஆக்க தூண்டும் மனோரீதியான போரை தொடுக்கின்றன விளம்பரங்கள். சமூகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அதற்கு பலியாகி உள்ளனர். இப்போ நம்மிடமே சில கேள்விகள். விளம்பரத்தின் வாசகங்கள் நம்மை ஈர்ப்பதுண்டா?
அதில் நம்பிக்கை ஏற்பட்டு நாம் எந்த பொருளையாவது வாங்கி இருக்கிறோமா? அதன் மூலம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா? அவசியமில்லாத பொருளை அத்தியாவசியமானது என்று கருதும் அளவுக்கு விளம்பரம் நம்மை மாற்றியிருக்கிறதா? தொலைக்காட்சியில் விளம்பரத்தை பார்த்து நாம் ஒரு பொருளை வாங்கும்போது அதற்கான விலையில் விளம்பரத்திற்காக செய்யப்படும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு தொகையில் நம்மிடமும் ஒரு பங்கு வாங்கப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்த்திருக்கின்றோமா? அத்துடன் அதிகமாக விளம்பரம் செய்யப்படும் ஒரு பொருளை வாங்கும்போது குறைந்த விலையுள்ள அந்த பொருளுக்கு அதிக பணம் கொடுத்து வாங்கும் நாம் ஒரு முட்டாளாக ஆகிவிடுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் நாம் சொல்லும் பதில் எதுவாக இருந்தாலும் நாம் சில விஷயங்கள் குறித்து ஒரு முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும். வணிக உலகத்தின் தந்திரமான வியாபார உத்திகளை புரிந்து கொண்டு விளம்பர மாயையில் சிக்கிவிடாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நமக்கு தேவையான பொருளை நிர்ணயிப்பதற்கும் வாங்குவதற்கும் முடிவு செய்யும் உரிமையை விளம்பரக்காரர்களின் கையில் கொடுத்துவிடக்கூடாது. அத்தகைய மனக்கட்டுப்பாடுடன் நாம் இருக்க வேண்டும். அப்போதான் விளம்பர மாயையில் சிக்கி ஏமாறாமலும் நமது தனித்தன்மையை இழந்து விடாமலும் நம்மால் இருக்க முடியும். கடைத்தெருவை சுற்றி காண்பதையெல்லாம் வாங்கி சந்தை உலகின் அடிமையாகாமல் அதன் எஜமானாய் திகழ்வதே அறிவுடைமை. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு மதிப்பு உள்ளது என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் என்று கூறி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ்.